எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ தெய்வ குழந்தைகள் வரிசையில் 3வது பகுதியை கேட்கலாமா? யோகன் பிறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ந்தாங்க. காரணம், கணவர் வியாபார விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிடுறனால இவங்க தனிமையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அது அவங்கள ரொம்ப பாதிச்சுது. காரணம், அவங்களோட திருமணத்துக்கு முன்னால் அவங்களோட சகோதர சகோதரிகளோடையும் அவங்களோட குழந்தைகளோடையும் எப்போவுமே அவங்க வீட்டில் குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு நல்ல கூட்டமாக இருந்தவங்க. திருமணமாகி வந்த உடனே வியாபாரத்தின் காரணமாக இவங்க தனி கொடுத்தன வர வேண்டியதாக போச்சு. அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும் இருக்கும்போது அப்பா அடிக்கடி வெளியூர் போயிடுவார். அந்த சமயத்தில் யோகனோட அம்மா தனியாக இருந்தாங்க. அது அவங்கள ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ண வச்சுது. உடனே இப்போது யோகன் வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா, இனிமேல் நம்மளை விட்டு யோகன் பிரிய மாட்டான், இந்த குழந்தை நம்மளோடையே நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. யோகனும் அம்மாக்கிட்ட அன்பாக துணையாக இருந்தான். காலை வேளையில் மதியம் சமையல் என எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆன உடனே 5 மணிக்கு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு மணி நேரம், ஒரு கோயிலில் 2 கோயில்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா அங்கே நடந்து கிடந்து எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. யோகனோட அப்பா வேலை முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது அம்மாவும் மகனும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா சொல்லுவார், எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் இப்படி தான் விளையாடிக்கிட்டு இருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் யோகனுக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அவனோட முதல் பிறந்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, வாசல் வீடு பூரா மாக்கோலம் போட்டு தோரணமெல்லாம் கட்டி புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி ஸ்வீட்லாம் பண்ணி நாள் சாயந்தரத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு குழந்தையோட ராத்திரி தூங்க போகிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுது, குழந்தையோட உடம்பு சுடுது, அவன் அணத்துற சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா தூங்கி எழுந்திரிச்சு விருக்குன்னு பார்த்தா, அடடா அது குழந்தைக்கு இப்படி காய்ச்சல் கொதிக்குதே, ஐயோ என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, இப்போ அவங்க அப்பாவும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காரும்போது அவங்க வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னடா அதுன்னு சொல்லி போய் கதவை திறந்து பார்த்தா அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெளியூர்லேருந்து வீடு திரும்பிட்டாங்க. உடனே பார்த்த உடனே உள்ளே வந்த உடனே அச்சுச்சோ என்னாச்சு, அப்படியே ஒரு மாதிரி இருக்கேன்னு, இல்லை தம்பிக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, உடம்பு சுடுது அப்படின்னு தொட்டு பார்த்த உடனே ஐயோ என்னடா அது இப்படி சுடுது, சரி வா அடுத்த தெருவில் தானே டாக்டர் இருக்கார், போகலாம் தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் வா கிளம்புன்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளியில் கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஐயோ மணி நடுராத்திரியாக இருக்கே, இந்த டாக்டர் ஏதாவது நம்மளை சத்தம் போட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை குழந்தை தான் முக்கியம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் குழந்தைய தூக்கிட்டு ஓட்டமாக ஓடுறாங்க பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர் வீட்டுக்கு. அந்த டாக்டர் இவங்களோட ஃபேமிலி டாக்டர் தான். யோகன் பிறந்ததுலேருந்து அவங்க அந்த டாக்டர்கிட்ட தான் காமிச்சிட்ருக்காங்க. போன உடனே பெரிய கேட் இருக்குது, அதை தட்டி பார்க்குறாங்க. வீடு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. இவங்க தட்ட யாருமே வரவே இல்லை. பெல் அடிக்கிறதுக்கு அவங்க காலிங் பெல்லோ எதுவுமே இல்லை. உடனே இவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு, குழந்தைய பிடிங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டில் மேலே ஏறி கீழே குதித்து உள்ளே போய் காலிங் பெல்லை அடித்த உடனே டாக்டர் உடனே லைட்டு போட்டுட்டு வெளியில் பார்க்குறாரு. என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரிங்க குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு. ஓ அப்படியா, அதுதான் வரேன்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு கேட்டை திறந்து உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் குழந்தைய பார்த்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, நல்ல வேளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடலை, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கொடுங்க, காய்ச்சல் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாரு. அங்கேயே ஒரு ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே காய்ச்சல் குறைய ஆரம்பிச்சிடுது. உடனே அவங்க யோகனோட சித்தப்பாவும் அப்பாவும் ஐயோ நாங்கள் உங்கள் வீட்டு மேலே கதவு திறக்கலன்னு சொன்ன உடனே நடுராத்திரியில் இப்படி ஏறி குதித்து கதவு திறந்து வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் செஞ்சது தான் கரெக்டு, சரி காலையில் போய் பார்த்துக்கலாம், குழந்தைக்கு காய்ச்சல் தானே அடிக்கிறது, விட்டுருந்தீங்கன்னா அது வேறு ஏதாவது இதுக்கு கொண்டு போயிருக்கும், நல்ல வேளை நீங்கள் செஞ்சது ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, அதனால ஒரு தப்பும் இல்லை, நான் இனிமேல்
கேட்லேயே வந்து கூப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், கேட்லேருந்தே கூப்பிட்ற மாதிரி. நானும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் விட்டுட்டேன்னு டாக்டர் சொல்லிவிட்டு, சரி சரி நீங்கள் போயிட்டு நாளைக்கு ஒரு 10 மணி போல் திருப்பி கிளினிக்குக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் அங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரின்னு குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே தம்பி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை நல்லா தூங்க வச்சுட்டு காலையில் பர்த்டே கொண்டாடலான்னு யோசிக்கும்போது, இல்லை வேண்டாம், குழந்தைக்கு திருஷ்டி பட்டுரும், இது வந்து இனிமேல் நம்ம வந்து பர்த்டேலாம் ரொம்ப கிராண்டாலாம் கொண்டாட வேண்டாம், இது போதும், இவன் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவனோட பர்த்டேயை கோயிலுக்கு போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதோட ஜாலியாக வீட்டிலையே அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. பர்த்டேயை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அப்போது அவங்க வந்து மறுநாள் வந்து குழந்தை நல்லா ஓடி ஆடி விளையாண்டான். அப்பா இதுவே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் காண்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.